ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீப சீரியல் எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டு தீபாவை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, தீபா எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே, ஒரு விவரமும் தெரிய மாட்டுக்கு. நம்மளும் அந்த சாமியாரை தேடி தேடி அலைஞ்சாச்சு, சாமியாரை பற்றின ஒரு நிமிஷமும் தெரிய மாட்டேங்குது. அந்த சாமியாரை பிடிச்சா தான் தீபா என்ன ஆனாங்கன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு கார்த்தி ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, கார்த்தி நீ எதுக்குமே பயப்படாத, எப்படி நம்ம தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரவணன் ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக்கு. என்ன கார்த்தி, ஏதாவது விவரம் தெரிஞ்சிச்சா தீபாவை பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமே தெரிய மாட்டுக்கு, என்ன ஆனாங்க, எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல. அந்த சாமியாரை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம், அந்த சாமியார் கூட இந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்காருன்னு எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியல. அந்த சாமியாரை பிடிச்சிட்டாக்கி தீபாவை என்ன ஆனாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணாலும் ரம்யாவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, எப்படியும் அந்த சரௌண்டிங்கில் தான் அவங்க இருக்கணும், அதனால யாருடைய மொபைல் ஆன் ஆனாலும் நம்ம அந்த சிக்னல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ எப்போ கூப்பிடுதே நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம், நாங்கள் உடனே அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா தீபாவை அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க. தீபா நான் கடைசியாக கூட சொல்லுதேன், இப்போ கூட நீ இந்த பரிகாரத்தை பண்ண வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நல்லவங்கப்பெல்லாம் சொல்லும் போது தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா நான் அந்த பரிகாரத்தை செய்தே தான் முடிப்பேன், எப்படியாவது எங்கள் அத்தையை காப்பாற்றினா எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த பாக்ஸுக்குள்ளே இறங்கிருந்தாங்க. இதுதானே எனக்கு வேணும், இதுக்கு தானே நான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு ரம்யா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க முன்னாடி தீபா முன்னாடி சோகமாக இருக்கிற மாதிரி அவங்க நடிச்சுக்கிட்டு தாங்க. பாக்ஸுக்குள்ளே தீபா இறங்குனதுமே மேலே ஒரு மூடியை போட்டு அடைச்சிருந்தாங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுது, இதோட உன்னுடைய கதை முடிஞ்சு போச்சுது, இன்னும் நான் கொஞ்ச நாளில் நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போய் நான் சந்தோஷமாக நான் வாழ போகிறேன், நான் நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தீபாவை பார்த்தோம்னா அவங்க தண்ணிக்குள்ள வச்சு உருட்டி விட்டுருந்தாங்க. ஒரு கயிறு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை நம்ப வைக்கிறாங்க. தீபாவும் அது நம்புகிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா அந்த கயிறு கடைசியில் வரும்போது அது தூக்கி எறிஞ்சிருந்தாங்க. இதோட போய் தோலை அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருந்தாங்க. அப்போ சாமியார் சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் நினச்ச மாதிரிக்கே எல்லாம் நடந்து போச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் நான் நினச்சதில் பாதி நடந்துருச்சுது, இன்னும் மீதி இருக்குது, நான் நினச்சது கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தான், அதுவும் நடந்துருச்சுன்னா நான் எல்லாமே நினச்ச மாதிரிக்கு நடந்துரும் அப்படின்னு ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி சரி, இன்னும் நம்ம இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இங்கேருந்து நம்ம காலி பண்ணி போயிட வேண்டியதுதான், இந்தா உனக்கு சேர வேண்டிய பணம் இந்தா இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன மேடம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் எனக்கு கொஞ்சம் கூட பணம் தர மாட்டீங்களா, உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் சொன்னது தானே தீபா நம்பி அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், நீ சொன்னதை வச்சு ஒன்று அடிப்பை வச்சு தான் தீபா இந்த இடத்துக்கு வந்தா, சரி நீ கேட்டதை விட பணம் கூடுதலாக கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கூடுதலாக சாமியாருக்கு பணத்தை கொடுக்குறாங்க. இங்கே பாரு, எக்காரணத்தை கொண்டு நீ கார்த்திக் கண்ணுலையோ மற்றவங்க கண்ணுலையோ நீ பற்றக்கூடாது, இதோட நீ இந்த ஊரை விட்டே போயிடணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லவும், சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே செய்கிறது அப்படின்ட்டு சாமியார் அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி நீ உன் பாட்டுக்கு நீ கிளம்பி போயிரு, நான் காரில் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்த விட்டுட்டு கிளம்புறாங்க. சாமியார் பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்தியோட கண்ணில் பட்டுருந்தாங்க. அப்போ கார்த்தியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பாரு அங்கே ஒரு சாமியார் போகிறாரு, ஒருவேளை நம்ம தேடின சாமியாராக இருக்கும் அப்படிங்கவும் கார்த்தி காரை விட்டு இறங்கிட்டு அந்த சாமியாரை கூப்பிடுறாங்க. அந்த சாமியார் திரும்பி பார்க்குறாரு. கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்தி, ஐயோ யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க கண்ணிலே பட்டுட்டோமே, இப்போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க ஓட ஆரம்பிச்சதுமே கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சுது, இந்த சாமியாரை தான் நம்ம தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை பின்தொடர்ந்து கார்த்தியும் ஓடுறாங்க. அப்போ சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சரவணா நான் சாமியாரை பார்த்துட்டு நீ இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லவும், நான் உடனடியாக வந்துடுது அப்படின்னு சரவணன்னு சொல்லியிருந்தாங்க. கார்த்தி பார்த்தோம்னா அந்த சாமியாரை தேடி அவங்க ஓடுறாங்க. சாமியார் ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்கிட்டுதாங்க. நம்ம இந்த இடத்துக்கு தானே வந்தோம், இங்கே தானே சாமியார் ஓடினாரு, எங்கே போனாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நம்ம இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டோம், அந்த சாமியார் எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா சாமியாரை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே நீ உண்மையான சாமியாரான்னு சொல்லிட்டு அவங்க தாடியை பிடிக்கவும் அது கையோட வந்துடுது, நீ உண்மையான சாமியார் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. தீபம் உன் கூட தானே வந்தா, உன்னை நம்பி தானே உன் கூடையும் ரம்யா கூடையும் வந்தா, தீபாவுக்கு என்ன ஆச்சு, இப்போ எங்கே இருக்கிறான்னு சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை நான் சொல்ல மாட்டேன், எனக்கும் தீபாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியும் அப்படின்னு சாமியார் சொல்கிறாங்க. என்னடா போய் சொல்லிட்டு அலையிறியா, உண்மையான சாமி கணக்கா நீ வேஷத்தை போட்டுட்டேன்னா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் நீ நாடகம் நடத்திக்கிட்டு இருப்பியா, உண்மையை சொல்லு தீபாவை எங்கே அப்படின்னு சொல்லி சாமியார் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அடி தாங்க முடியாமல் சாமியார் உண்மையை சொல்லியிருந்தாங்க. தீபாவை நாங்கள் இந்த மாதிரிக்கு ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு அடைச்சி தண்ணியில் நாங்கள் உருட்டி விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க, எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு சாமியாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சாமியார் சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் நாங்கள் பாக்ஸுக்குள்ளே
வச்சு அடைச்சி நாங்கள் தீபாவை வந்து இந்த மலை மேலே இருந்து நாங்கள் உருட்டி விட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யாவை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது ரம்யா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு ரம்யா வந்துருந்தாங்க. ரம்யா வந்து நினைக்கிறாங்க, நம்ம ஒரு சந்தேகத்தில் தான் வந்தோம், கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்து போச்சுது. இந்த சாமியார் வந்து கார்த்தியோட கண்ணில் பற்றக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் எல்லாமே நடந்துருச்சு. சரி நம்ம ஒளிஞ்சு இருந்து பார்க்கலாம் இங்கே என்ன தான் நடக்குன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அந்த பாக்ஸ் வந்து எந்த இடத்துல போச்சுன்னு ஒன்றுமே தெரியல. அப்போ வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, தண்ணி போகிற ஸ்பீடை பார்த்தாக்கி தீபா வந்து எந்த இடத்துல இப்போ போயிருப்பாங்கன்னே தெரியலையே, இப்போ தங்கச்சி வந்து மூச்சு முட்டிலாம் இருப்பாங்க அந்த பாக்ஸுக்குள்ளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் போட்டு அடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீ பண்ணின வேலையால் பாரு, என்னுடைய ஆசை மனைவியை நான் வந்து இப்போ இழந்துருணும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏற்கனவே எங்கள் அம்மா உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கிறாங்க, இதில் வர நீ இந்த மாதிரிலாம் நீ பொய் சொல்லியிருக்கிறிய, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தீங்க, எதுக்காக தீபாவை பொய் சொல்லி இப்படி வரவழைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமியார் சொல்லிடுவாரோ அப்படின்னு ரம்யா வந்து பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அடி தாங்க முடியாமல் சாமியார் வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க. ரம்யா வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணினாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ரம்யாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க, கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் ரம்யா மேடம் வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க, உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் தீபாவை தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பரிகாரம்னு ஒரு பொய்யை சொல்லி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து எனக்கு பணம் கொடுத்ததுனால நானும் உடந்தே இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கிறா அந்த ரம்யா, நம்ம எவ்வளோ நல்லவங்க நினச்சோம் அப்படின்னு சொல்லும் போது கார்த்தியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன கார்த்தி இந்த மாதிரிக்கெல்லாம் அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் தீபாவோட ஃப்ரெண்டு தானே அந்த ரம்யா, ஓன்ட்டையும் வந்து நல்லபடியாக தானே பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிக்கெல்லாம் அசிங்கமாக பண்ணியிருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களும் பட்டுக்கு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ நம்ம தீபாவை காப்பாற்றணும், அவள் எங்கே இருக்கிறாரு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை போகிற வழியோடய அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தோம்னா அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை பார்த்ததுமே காத்து சொல்கிறாங்க, அந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமியாரும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. பார்த்தோம்னா அந்த கயிறு வந்து ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்குது, அந்த கயிறு சிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு அம்மன் இருக்கிறாங்க, அந்த அம்மனுக்கு பக்கத்துல இருந்து ஒரு வேல் இருக்குது, அந்த வேலில் தான் அந்த கயிறு வந்து சிக்கிட்டு இருக்குது. அதை வந்து கார்த்தி பிடிச்சி அவங்க இழுக்கிறாங்க. இழுத்ததுமே அந்த பாக்ஸ் வந்துடுது. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா தீபா வந்து மயக்கத்தில் இருக்கிறாங்க. தீபாவை எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஆனால் தீபா வந்து மயக்கமே தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த அம்மனே வந்து இந்த சக்தி கொடுக்குறாங்க. தீபா வந்து கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே தீபா, என்ன தீபா இந்த மாதிரிக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களை விட்டு வைக்கவே மாட்டேன், அது இல்லாமல் இது வந்து சும்மையாக இந்த பரிகாரம்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது தீபா வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, இந்த பரிகாரத்தை நான் முழுசாக முடிக்கலையே, இப்போ அத்தை வந்து எப்படி உயிர் பழப்பாங்க, அத்தையை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே, நீங்கள் எதுக்காக அவசரப்பட்டு இந்த பாக்ஸை நீங்கள் திறந்தீங்க அப்படிங்கும்போது, என்ன தீபா நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இந்த பரிகாரம் எல்லாமே நாடகம், இது வந்து ரம்யா போட்ட நாடகமாக பாருங்க, இவன் உண்மையான சாமியாரே கிடையாது அப்படிங்கும்போது தீபாவுக்கு ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, என்னடா பார்த்துட்டு இருக்கிற, உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சாமியார் வந்து தீபாட்ட சொல்கிறாங்க, ஆமாம் மேடம் இவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், ரம்யா மேடம் வந்து எனக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரிக்கு பரிகாரமெல்லாம் உங்களை பண்ண சொன்னது எல்லாமே வந்து போலித்தனமானது அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணதுனால உங்கள் அத்தை வந்து உயிர் பழிக்க போகிறது கிடையாது, இது எல்லாமே செட்டப் நாடகம் தான் அப்படிங்கவும், இது கிட்டதுமே தீபாவுக்கு வந்து தலை சுத்தல் வந்துருச்சுது. என்னடா இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து எவ்வளவு உதவி செய்திருக்கா, அவளை போய் இந்த சாமியார் இந்த மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்காரு, என் ஃப்ரெண்டு அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, ரம்யா எந்த அளவுக்கு நல்லவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரம்யா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா வந்து ரொம்பவே நல்லவா, அவள் இப்படிலாம் எனக்கு பண்ண மாட்டா அப்படிங்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, உன்னுடைய நம்பிக்கையை தான் அவள் பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கிறா, அவள் எதுக்கு தெரியுமா இதெல்லாம் செய்திருக்காருன்னு சொல்லு அப்படிங்கும்போது இப்போ சாமியார் சொல்கிறாங்க, ஆமாம் மேடம் கார்த்தியை சாரை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணினாங்க அப்படிங்கிறாங்க, அதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, அவங்க வந்து உங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா, இதை பயன்படுத்தி உங்களை தீர்த்து கட்டுறதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பிளானை போட்டாங்க, அதுக்கு நானும் உடந்தையாக இருந்தேன் பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படிங்கவும், இது கெட்டதுமே தீபாவுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னுடைய ரம்யா இந்த மாதிரிக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது இங்கே பார்த்தோம்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. இவள் பொழைச்சிட்டால, இவள் உயிரோடு இருக்கக்கூடாது, இவளை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவளை எப்படியாவது நம்ம தீர்த்து கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பெரிய ஒரு கள்ளத்துக்கு இறையிறதுக்காக வராங்க. கரெக்டாக அந்த கள்ளத்துக்கு அவங்க இறையிறதுக்காக வரும்போது அம்மனுக்கு பக்கத்துலேருந்து ஒரு பாம்பு வருது. அந்த பாம்பு வந்து ரம்யாவை வந்து கொத்திடுது. கொத்தினதுமே வந்து அவங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கீழே விழுறாங்க. பார்த்தோம்னா தீபாவும் கார்த்தியும் திரும்பி பார்க்குறாங்க. ரம்யா வந்து அவங்க அப்படியே வந்து மயக்கம் போட்டு விழுற மாதிரி கிடக்கிறாங்க. அப்போ வந்து தீபா வந்து ஓடுறாங்க, ரம்யா உனக்கு என்னாச்சு ரம்யா ரம்யா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, உனக்கு நான் செய்த துரோகத்துக்கு தான் எனக்கு சரியான தண்டனை
கிடச்சிருச்சுது, அந்த பாம்பு வந்து என்னை வந்து கடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ உனக்கு அந்த மாதிரிக்கு நிலமை, நீ இப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, என்னால் நம்பவே முடியல, இந்த சாமியார் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ரம்யா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, நீ வந்து என்னை எவ்வளோ நம்பிக்கையாக எவ்வளோ நல்லவன் நினச்சேன், ஆனால் எனக்கே துரோகம் செய்வேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லையே. அப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமன்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுத்தது எல்லாமே உன்னுடைய வேலையான்னு கேட்கும்போது ரம்யா வந்து நடந்து எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. ஆமாம், உன்னை வந்து தீர்த்து கட்டுறதுக்காக தான் நான் எல்லாமே இந்த மாதிரிலாம் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரிக்கு செய்யுது அப்படிங்கும்போது, கார்த்தியை நான் என்னைக்கு பார்த்தனோ, அவர் என்னைக்கு என் மனசுக்குள்ளே வந்தாரோ அன்னைக்கே வந்து என்னுடைய சுயபக்தி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், அதுலேருந்து நான் உன்னை விரோதி கணக்காக தான் பார்த்தேன், அதுக்கு வந்து கார்த்தியை நான் அடையிறதுக்கு இடைஞ்சல நீ தானே இருக்கிற, அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே தீபா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ரம்யா இந்த மாதிரிலாம் இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, உங்களை நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தீபா, உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றுறது தவறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அப்படியே வந்து இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீபா வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க சரவணனும் வந்துருந்தாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நடந்ததெல்லாம் கார்த்தி சொல்கிறாங்க. அந்த சாமியாரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்தது என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.